வந்து ஆடி 18 அம்மா வீட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி ஆடி 18நாவே அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவோம். குறிச்சியில் இருக்குது அக்கரைப்பட்டி முனியப்பன் சொல்லி கோயிலுக்கு போயிட்டோம். வாய்க்கால் நிறைய தண்ணி போச்சு, சரி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பையனும் நானும் போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த வாய்க்கால்லே வந்து சாமி சிலை எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை முடிஞ்சு திரும்பவும் வந்து சாப்பாடும் கோயிலே போட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோனேறுப்பட்டி ஆறு இருக்குது, அங்கே தான் வந்து அங்கே போயிட்டு பொரி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். வருஷம் இப்படி தான் நடக்கும். புதன்கிழமை வந்து சேலத்து கோட்டை மாரியம்மன் பண்டிகை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையே நாங்கள் போயிடுவோம். எங்கள் சித்தி வீடு அங்கே தான் இருக்குது. போன வருஷம் வீடியோலேயே போட்டிருப்பேன். செவ்வாய்க்கிழமை போய் பொங்கல் வச்சுட்டு புதன்கிழமை அங்கே இருந்துட்டு சாயந்தரம் தான் வருவோம். நிறைய பேர் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தீங்க, ரிப்ளை பண்ண முடியல கோயிலில் இருந்ததுனால. ஃபோன் பண்ணாதீங்க, ஒரு சில சமயம் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்களாம் நேற்று எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கஞ்சி மாவு கசாயம் போட்டவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஏன்னா செவ்வாய் புதன் சேலம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் போடுவேன்.